السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: والذي يتتعتع في القرآن فله أجران. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ரமலானுடைய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா புனித ரமலானுக்கு நிறைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறார். நோன்பின் மாதம், பொறுமையின் மாதம், இரவு வணங்கும் மாதம், தான தர்மங்களின் மாதம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் ஆகச் சிறந்த பெயர் ஷஹ்ருல் குர்ஆன். இது குர்ஆனுடைய மாதம். ரமதான் என்றால் என்ன என்று அறிமுகம் செய்கிற இடத்தில் அல் குர்ஆனுடைய வார்த்தை ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதே அந்த ரமதானுடைய மாதம் என்றுதான் அல்லாஹ் தொடங்குகிறான். எனவே புனித ரமதானுக்கு இருக்கிற எல்லா சிறப்புகளையும் விட ஆகப்பெரிய தனிச்சிறப்பு திருக்குர்ஆன் இறங்கியது. அது உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களை விட சிறந்த வேதம். எனவே அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற விண்ணிலும் மண்ணிலும் உலவக்கூடிய வானவர்களில் ஆகச் சிறந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த சிறந்த வேதத்தை உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்களில் சிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த உலகத்தில் தோன்றிய உம்மத்துகளிலெல்லாம் தனிச்சிறப்பும் மகத்துவமும் மேன்மையும் பெற்ற இந்த சிறப்பிற்குரிய உம்மத்தின் மீது அல்லாஹ் உலகத்தின் இரவுகளிலெல்லாம் தலை சிறந்த இரவான லைலத்துல் கத்ரில் புனித ரமதானில் அல்லாஹ் இறக்கி தருகிறார். சிறந்த வேதம், சிறந்த வானவர், சிறந்த நபி, சிறந்த உம்மத், சிறந்த இரவு. உலகமெல்லாம் நோன்பு வைக்கிறார்கள். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நோன்பு வைக்கிறார்கள். அந்த நோன்பு வைப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று நீங்கள் கணக்கெடுத்தால், நோன்பு வைப்பதோடு நோன்பையும் குர்ஆனையும் தொடர்புபடுத்தி நோன்பினுடைய பகல் மற்றும் இரவு காலங்களில் குர்ஆனோடு தொடர்புடைய, குர்ஆனை கைகளில் நெஞ்சத்தில் ஏந்துகிற, திருக்குர்ஆனை ஓதி வரக்கூடிய நோன்பாளிகள் யாரோ அவர்கள்தான் உலகத்தில் இருக்கிற நோன்பாளிகளில் எல்லாம் சிறந்தவர்கள். நாம் பலமுறை அறிந்திருக்கலாம், 1க்கு 70 நன்மைகளை அல்லாஹ் புனித ரமதானிலே தருகிறான் என்கிற கணக்கு பிரகாரம் ஒரு கத்தம் முடிக்கிற போது அது 70 கத்தத்திற்கு இணையானது என்றால் 11 மாதங்களில், ஏன் ஷஅபானிலே முடிக்கிற குர்ஆனும் ஷவ்வாலிலே முடிக்கிற குர்ஆனும் இந்த தரத்திலே உள்ளவை அல்ல. அது புனித ரமதானிலே முடிக்கிற போது மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதனால் தான் 11 மாதத்திலும் இல்லாத ஒரு பணியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதானிலே வந்து விடுவார்கள். முழு குர்ஆனை அதுவரை இறங்கிய அத்தனை வசனங்களையும் ஜிப்ரீல் ஓதி நாயகம் கேட்பார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஓதி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள்.
மாறி மாறி விண்ணகத்திலே இருந்து வருகிற மலக்குகளாலும் மண்ணிலே வாழும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் மீண்டும் மீண்டும் திருக்குர்ஆன் ஓதப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டு திரும்ப திரும்ப பகிரப்படுகிற பாக்கியத்திற்குரிய பரக்கத்து நிறைந்த மாதமாக புனித ரமலான் குர்ஆனோடு தொடர்பிலே இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அம்பியாக்கள் நபிமார்களுக்கு இந்த உலகத்தில் அவன் சில பணிகளை கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பணிகள்ல முதல் பணியே என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. குர்ஆனில் நிறைய இடத்தில் வருகிறது. எந்த நபியாக இருந்தாலும் ஆயத்துகளை ஓத வேண்டும். ஓதுவது என்பது, ஓதி காட்டுதல் என்பது, ஓதுவதை செவிமடுப்பது என்பது அம்பியாக்களின் வேலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், ஓத கேட்டார்கள். நன்றாக ஓதும் சில சஹாபிகளை, காரிகளை அழைத்து நீங்கள் ஓதுங்கள், நான் கேட்கிறேன் என்று தலை குனிந்து காது தாழ்த்து செவிமடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நிகழ்வுகள் ஹதீஸ்களிலே இருக்கிறது. மக்காவிலோ மதீனாவிலோ என் இஸ்லாமிய உலகத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இமாம் இப்னு ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் பெரிய பெரிய ஹதீஸ் பாடம் நடத்துகிற மேதாவிகள், ஹதீஸ்களை வல்லுநர்கள். குறிப்பாக மஸ்ஜிது நபவியிலே நபிமொழிகளின் பாடத்தை நடத்துவதில் நன்கு தேர்ந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரமலான் பிறை 1 எல்லா பாடத்தையும் நிறுத்தி விடுவார்கள். ஒரு மாதத்திற்கு ஹதீஸ் கிடையாது. ஒரு மாதத்திற்கு ஃபிக்ஹ் சட்டங்கள் என்கிற மார்க்க சட்டங்களுக்கு வகுப்புகள் கிடையாது. காரணம், ரமலான் குர்ஆன் மாதம். பிறை பார்த்து பிறை முடிக்கிற வரைக்கும் குர்ஆனும் கையுமாக இருக்க வேண்டும். எனவே ஹதீஸ் இல்லை, ஃபிக்ஹ் சட்டங்கள் இல்லை, இல்முடைய மஜ்லிஸ்கள் இல்லை, எல்லாம் மூடப்பட்டுவிடும். இந்த மாதத்தோடு குர்ஆனுக்கு இருக்கிற தொடர்பை, உலக அளவில் இருக்கிற இந்த எல்லா பாடங்களும் நிறுத்தப்பட்டு குர்ஆனிலே மாத்திரம் செலுத்தப்படுகிற கவனம் இங்கே நாம் கவனிக்கத்தக்கது. நம்முடைய முன்னோர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்களின் காலத்திலே இருந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆண்டினுடைய வரலாற்றிலே வாழ்ந்தவர்கள், முன்னோர்கள், நல்லோர்கள் எல்லாம் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிற பெருமக்கள் உண்டு. 2 நாள் என் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரவு பகலாய் ஒரு குர்ஆன். ரமலான் முழுக்க 30 குர்ஆனை ரமலானிலே காலமெல்லாம் ஓதுபவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களுக்கு தந்த பெரிய வெகுமதி. அவர்கள் சுமார் 85-86 வயதிலே அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்ட போதும் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தார்கள். குர்ஆன் ஓதிய நிலையிலே தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட போது வெட்டப்பட்ட அவர்களினுடைய உடலின் இரத்தத்தின் ஒரு துளி திருக்குர்ஆனினுடைய விரித்து வைக்கப்பட்டிருந்த அன்றைய அவுராக்குகள் என்று சொல்லுகிற ஏடுகள், அந்த ஏடுகளில் இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கிற 1வது ஜுஸ்வினுடைய கடைசி பக்கம் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை வரும். அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன், அதாவது அந்த எதிரிகளுக்கு போதுமானவன், கொலை செய்யும் மாபாதகர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற பொருளில் இவர்களின் இரத்தத்தின் துளி ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்கிற குர்ஆனுடைய வார்த்தையின் மீது பட்டு அந்த வார்த்தையும் அந்த ஏட்டினுடைய அந்த பகுதியும் காய்ந்து போன தோய்ந்த இரத்தமும் இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. காலமெல்லாம் குர்ஆனை ஓதினார்கள். ரமலானிலே இரவு பகல் ஒரு குர்ஆன், வாரத்தில் 2-3 குர்ஆன். குறிப்பாக அக்காலம் முதல் சமீப காலங்கள் வரை, ஏறத்தாழ நம்முடைய நூற்றாண்டிலே தான் பின்னடைவு என்று சொல்ல வேண்டும், பெண்கள் எல்லாம் கூட 10 குர்ஆன் 20 குர்ஆன் என்றெல்லாம் ஓதி முடித்த காட்சிகளை இந்த உம்மத்து வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே ஓதுவதை மட்டுமல்ல, ஓத கேட்பதையும் முக்கிய பணியாக வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, நீ ஓது, நான் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படியே காது தாழ்த்தி கேட்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கோஜப்பட்டாலும், அல்லாஹ்வின் தூதரை, வஹி இறங்குவதே உங்களுக்கு இறங்குகிறது, நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஓதி காட்டுவீர்கள், நாங்களே உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று கொஞ்சம் கூச்சப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உத்தரவை ஏற்று ஓதுவார்கள். நேற்றைக்கு நாம் தராவிகளை ஓதிய சூரத்துன் நிசாவினுடைய பகுதி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுகிறார்கள், நாயகம் கேட்கிறார்கள். அங்கே ஒரு வார்த்தை வந்தது, மறுமையில் சாட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கப்படும். இந்த மக்கள் எல்லாம் அவர்களின் ஈமான் விஷயத்தில் நபியே உங்களை சாட்சியாக கூப்பிட்டு விசாரிக்கப்படும்.
உங்களை சாட்சியாளராக கொண்டு வரப்படும் என்கிற வசனம் வந்தபோது அழுது விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலை குனிந்தவர்களாக கண்களில் கண்ணீர் மல்கும் நாயகத்தை பார்த்தவுடன் ஹஸ்புக் ஹஸ்புக், போதும் போதும் என்று சொல்லி அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள். நாயகமே உங்களையும் சாட்சியாக கொண்டு வரப்படும் என்கிற வாசகத்தில் யாராவது ஓத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுக்கிற பழக்கத்தையும் குறிப்பாக புனித ரமலானிலே அதிகமாக வைத்திருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரோடு நடந்து செல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியை ஒட்டி, அந்த சுவற்றை ஒட்டி நடந்து போகிறார்கள். அப்போதைய மஸ்ஜிதுன் நபவி அதனுடைய சுவர் முழுமையாக மூடப்பட்டிருக்காது. பாதி திறந்திருக்கும், பாதி வரை சுவர் இருக்கும். அந்த சுவற்றுக்கு அந்த பக்கம், அதாவது பள்ளிவாசலுக்குள்ளிருந்து யார் என்ன பேசினாலும் பள்ளிவாசலுக்கு வெளியில் சுவரை ஒட்டி சந்திலே நடந்து செல்லுபவர்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரும் சஹாபிகளோடு போகிற போது உள்ள இருந்து கிராத் ஓதுகிற சப்தத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ரொம்ப அழகான கிராத், யாரோ ஓதுகிறார்கள். நின்று விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திறந்திருக்கிற அந்த வழியாக எட்டியும் பார்க்கிறார்கள், சப்தமும் கேட்கிறார்கள். நாம் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னோமே, ரசூலுக்கு ஓதி காட்டிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஓதுறது என்றால் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த தோரணையும் தஜ்வீது, தர்தீல் போன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு ஓதக்கூடிய அழகான துணி. மெய்மறந்து நின்று கேட்டார்கள். பக்கத்தில் இருக்கிற சஹாபிகளிடம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யக்ரஅ அல் குர்ஆன கமா உன்ஸில் ஃபல்யக்ரஅ கிராஅத இப்னி உம்மி அப்த். யாராவது குர்ஆனை வஹி இறங்கிய போது, ஜிப்ரீல் கொண்டு வந்த போது இறங்கியவாறே யாராவது குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதோ இந்த இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓதலை பாராட்டி சிறப்பித்து கூறியதோடு பார்க்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி முடித்துவிட்டு அவர் துஆ செய்ய ஆரம்பித்தார், கையெழுத ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து, அதாவது அவருக்கு கேட்காது, முதல்ல ரசூலுல்லாஹ் பின்னால இருந்து நம் கிராத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது. அவர் நாம் தனியாக இருக்கிறோம் என்று அவர் தன்னுடைய எல்லா திறமைகளையும் காட்டி ஓதி கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதை அறியாதவர் குர்ஆனை ஓதி முடித்ததற்கு பிறகு ரப்பிடத்தில் துஆ செய்ய கையேந்துகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பின்னால் இருந்து அவருக்கு கேட்கவில்லை, கேட்காமலேயே சொல்லுகிறார்கள், சல் துஅத சல் துஅத, நீ இப்ப கேளு உனக்கு கபூலாகும், இப்ப கேளு உனக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹதீஸின் விளக்கத்தில் மார்க்க அறிஞர்கள், முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், திருக்குர்ஆனை ஓதி முடித்து அப்படியே அதை வைத்துவிட்டு ஓதி முடிக்கிற இடத்தில், அதாவது முழு கத்தம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஏதாவது 2 பக்கம் 3 பக்கம் ஓதி முடித்தவுடன் கேட்கிற துஆ கபூலாகிவிடும். எப்படி அமல்களுக்கு பின்னாலே துஆ செய்கிறோமோ அதுபோல் துஆ கபூலாகிவிடும் திருக்குர்ஆனை ஓதி முடித்தவுடன் கேட்கிற துஆ. அதனாலே குர்ஆனை ஓதி விட்டு கையேந்துகிற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இங்கிருந்து அவர்கள் கேட்காத குரல் கொடுக்கிறார்கள், கேளு கொடுக்கப்படும், கேளு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். பொதுவாகவே அமல்கள் முடிந்தவுடன் துஆ கேட்டால் கபூலாகும். அதனால் தான் ஃபர்து தொழுகைகளுக்கு பின்னாலே சலாம் கொடுத்த கையோடு துஆ செய்கிறோம். அதனால் தான் ஒரு நோன்பை முடிக்கிற இஃப்தாருடைய நேரத்தில் கையேந்த சொல்லுகிறோம். ஒரு அமல் நிறைவு பெறுமானால் அந்த அமலை முடிக்கிற இடத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் அந்த அமலை முடித்து விட்டு கேட்கிற துஆ கபூலாகிவிடும். இங்கே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ இப்ப கேளு, கேளு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு குர்ஆனை முழுமையாக முடித்துவிட்டு வெறுமனே துஆ செய்தல் கதமுல் குர்ஆன் என்பதல்ல, என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் குர்ஆனை முடிக்கிற போது கேட்க வேண்டும். இது புனித ரமலான் குர்ஆனுடைய மாதம் என்பதால் மாறி மாறி குர்ஆனை வலியுறுத்தப்படுகிறது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தம் முடிப்பார்கள். புனித ரமலானில் மட்டுமல்ல மற்ற காலங்களில் கத்தம் முடித்து விட்டால் வீட்டில் உள்ளவர்களை, உறவினர்களை, குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு அவர்கள் துஆ செய்வார்கள். ஹதீஸில் இருக்கிறது, அவர்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுவார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்வார்கள். கதமுல் குர்ஆன், குர்ஆனை முடிக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துஆ கபூலாகும். குறிப்பாக மறுமையில் மனிதர்களாக நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாமல்
அல்லாஹ்விடத்தில் மனிதர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய பொருட்களில் குர்ஆனும் நோன்பும். அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யுஷஃபிஆனி வ யுஷஃபஆனி, ரெண்டும் சிபாரிசு செய்யும், சிபாரிசு ஏற்கப்படும். நான் அவனுடைய பகல் காலங்களை பட்டினியாலும் தாகத்தாலும் வைத்தேன், எனவே அவனுக்கு கூடி கொடு என்று நோன்பு சொல்லும். அவனுடைய நேரங்களை எல்லாம் நான் குர்ஆனை ஓதுவதில் அவனை ஈடுபடுத்தினேன், அவனுக்கு கூடி கொடு என்று குர்ஆன் சொல்லும். மனிதர்களின் சிபாரிசுகள் கூட ஏற்கப்படுமா இல்லையா தெரியாது. உறுதியாக ஏற்கப்படுகிற நபிமார்களின் சிபாரிசை போல் குர்ஆனும் நோன்பும் மிக முக்கியமானது. அந்த ஓதலும் ஓத கேட்டலுக்குமான ஒரு புனிதமான மாதம் தான் ரமலானுடைய மாதம். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் குர்ஆனை செவிமடுப்பது இபாதத், குர்ஆனை ஓதுவது இபாதத், குர்ஆனை பார்ப்பது இபாதத். இந்த உலகத்தில் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் கூட திறந்து பார்ப்பது இபாதத் ஆகும். யார் ஓதுவதை கேட்க விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில், ஊரையெல்லாம் குர்ஆனை கேட்காதீர்கள் என்று சொல்லுவார்கள் காஃபிர்கள். காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிராக எடுத்த மிகப்பெரிய யுக்தி என்னன்னா, குர்ஆனை கேட்க விடாமல் தடுக்க வேண்டும். ஓரளவு நம்ம ஜெயிச்சிடலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டுமானால் வேற வழியே இல்லை, குர்ஆனை கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்டவனின் உள்ளத்தில் மாற்றம் உண்டாகும், கேட்டவனின் உள்ளத்தில் குர்ஆனின் வசனங்கள் ஊடுருவி பாயும். கேட்டவனை கண்டிப்பாக அதுவும் பொருள் தெரிந்தால் யோசிக்க வைக்கும், தெரியாதவனை கூட கண்ணீரில் அழ வைக்கும். குர்ஆனை கேட்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுடைய பெரிய டார்கெட். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத. وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. மக்களே, குர்ஆனை கேட்காதீர்கள், லா தஸ்மஉ, கேட்காதீர்கள். அந்த குர்ஆன் எங்காவது ஒலிக்குமானால் பாராமுகமாக அதை புறக்கணித்து விடுங்கள், வீணாக்கி விடுங்கள். வல்கௌ ஃபீ லஅல்லக்கும் தக்லிபூன், அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். குர்ஆனை கேட்டவன் அதிலே சரணடைந்து விடுவான். குர்ஆனை கேட்டவன் தன்னை அங்கே ஒப்படைத்து விடுவான். அதிலும் அரபு இலக்கியமும் பொருளும் தெரிந்த அரபினுடைய கவித்துவத்தை இயற்கையாகவே பெற்ற அரபுகளை பொறுத்தவரை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுமானால் மெய்மறந்து தன்னை அதிலே தோய்த்து கொள்வார்கள். ஊரையெல்லாம் ஓத கேட்க வேண்டாம், ஓத வேண்டாம், செவிமடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நள்ளிரவிலே அபூஜஹல் போன்றவர்கள் குர்ஆன் ஓதுகிற இடங்களுக்கு போய் கேட்டதாக பதிவு இருக்கிறது. நடுஜாமத்தில் போய் எங்காவது குர்ஆன் ஓதப்படுகிற சஹாபிகளின் வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு திருட்டுத்தனமாக குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் 3 பேர். இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னால் அபூ சுஃபியான் ஒவ்வொரு இரவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு போர்வையை மறைப்பதற்காக போர்த்தி கொண்டு போய் ஏதேனும் ஒரு வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை கேட்டவர் அபூ சுஃபியான். அபூ ஜஹல் கேட்டான். அஹ்னஸ் இப்னு ஷுரைக் என்கிற பின்னாலே இஸ்லாமிய பாக்கியத்தை பெற்ற சஹாபி அஹ்னஸ், அவர்கள் காஃபிராக இருந்த போது அபூ ஜஹலின் தோழர். அந்த அபூ ஜஹலின் தோழர் ஒரு சின்ன சந்து, ஒரு சின்ன பகுதி, அங்கு ஒரு வீட்டிலே குர்ஆன் சத்தமாக ஓதப்படுகிறது. ஒரு நபித்தோழரின் வீட்டில் தன்னை மறைத்து கொண்டு இரவு நேரத்தில் அஹ்னஸும் கேட்க வர, அதே சந்தில் கேட்பதற்கு அபூ ஜஹலும் வர, 2 பேருமே பகல் காலத்தில் குர்ஆனை கேட்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்பவர்கள். ஆனால் ஒரு இரவிலே 2 பேரும் ஒரு முட்டுச்சந்திலே இருட்டிலே சந்தித்துக் கொள்ளுகிற போது நீயுமா நீயுமா என்று இருவரும் கேட்டுக்கொண்டு நம்மோடு போகட்டும், வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். அஹ்னஸ் கூட இருந்த அபூ ஜஹலின் நண்பர். பின்னாலே அவர் இஸ்லாத்திலே சேருகிற பாக்கியத்தை பின்னாட்களில் பெற்றார். அந்த அஹ்னஸ் அந்த நள்ளிரவில் குர்ஆன் ஓதப்படுகிற அந்த இருட்டான இரவிலே கேட்கிறார். அஹ்னஸ், இந்த குர்ஆனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று அபூ ஜஹலிடம் கேட்கிறார். கூடவே கேள்வி நீண்டது. முஹம்மது எப்போதாவது பொய் சொல்லி இருக்கிறாரா? இந்த குர்ஆனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், நீ சொல் என்று சொல்லி அபூ ஜஹலிடத்தில் வல்லாஹி மா ஜரபனா அலைஹி கதிபா, ஒரு காலமும் முஹம்மது பொய் சொன்னதில்லை. அவர் மீண்டும் கேட்கிறார். அஹ்னஸ் கேட்கிறார், இந்த இடத்தில் அல்லாஹுவை தவிர நீயும் நானும் தவிர யாரும் இல்லை, உண்மையை சொல், இந்த குர்ஆன் மனித வார்த்தையா என்று கேட்கிறார். இல்லை என்று அபூ ஜஹல் ஒத்துக்கொண்டதை பல்லாண்டுகளுக்கு பின்னாலே தான் இஸ்லாத்திலே சேர்ந்த போது அபூ ஜஹலுக்கும் அஹ்னஸுக்கும் இடையிலே அந்த சந்திலே நடந்த உரையாடலை பதிவு செய்திருக்கிறார்கள். எதிரிகள் கூட நம் காதிலே விழ வேண்டும் என்று கேட்க ஆசைப்பட்டது திருக்குர்ஆன். அன்பிற்குரியவர்களே,
வருடம் முழுவதும் குர்ஆனோடு முஃமின் தொடர்பில் இருக்க வேண்டும். குறிப்பாக புனித ரமதான். வேற ஒன்றும் தேவையில்லை. உலகத்தில் நாம் செலவழிக்கிற எக்கச்சக்கமான மருத்துவர்கள், எக்கச்சக்கமான மனோநல வல்லுநர்கள், எக்கச்சக்கமான கவுன்சிலிங்கள், திருக்குர்ஆனை கையோடு வைத்திருப்பவர்களுக்கு, குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. திருக்குர்ஆன் அத்தனை வாக்குறுதியை தருகிறது. வறுமையை ஒழிப்பதற்கு சூரத்துல் வாக்கியாவை விட மிஞ்சி எந்த பொருளாதார திட்டமும் வறுமை ஒழிக்காது. குடும்பத்தில் வறுமை ஒழிய வேண்டும். நம் குடும்பத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கும் வறுமை வரக்கூடாது. அல் குர்ஆன் சொல்லுகிறது சூரத்துல் வாக்கியாவை போது, மரணிக்கிற பயம் உள்ள எல்லாருக்கும் கபருடைய பயம் இருக்கும். சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி 30 வசனம் தொடர்ந்து ஓதுவோருக்கு கபரின் வேதனை கிடையாது என்பது திருக்குர்ஆனில் இருக்கிற அந்த சூறாவினுடைய அகமியம். எந்த பலா முசீபத்தானாலும் ஒரு வீட்டில் ஓட ஓட விரட்டுவதற்கு சூரத்துல் பக்ரா. அதாவது குர்ஆனுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஒரு வறுமை ஒழிக்கப்பட வேண்டுமானாலும், ஒரு முசீபத், ஆனால் இதற்கு நாம் பல லட்சங்களில் கோடிகளில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிம்மதிக்காக, நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக திருக்குர்ஆனை ஓதுதல் என்பதே எல்லாவற்றிற்குமான தீர்வு. உலகத்தில் அடங்காத அத்தனை செய்வனையும் சூனியமும் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸினுடைய 11 வசனங்களுக்கு முன்னால் எந்த செய்வனையும் ஏவலும் எதுவும் நிற்க முடியாது. எந்த முசீபத்தும் நிற்க முடியாது. 11 தடவை 11 வசனங்களை 2 முஅப்பிதத்தை என்று சொல்லுகிற குர்ஆனின் இறுதி சூறாக்களை ஓதிவிட்டு படுப்பவன் மீது எந்த முசீபத்தும் ஏறாது என்பது குர்ஆன் நமக்கு தரக்கூடிய அருமருந்துகள். வாக்கியா சூரா மட்டுமல்ல, தபாரக்கல்லதி சூரத்துல் முல்க் மட்டுமல்ல, சூரத்துல் பக்ரா மட்டுமல்ல, குல் அஊது பிரப்பில் ஃபலக் நாஸ் மட்டுமல்ல, உயிரோடு உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாம் ஓதுகிற சூரத்து யாசீன். திருக்குர்ஆனில் அத்தனையும் அல்லாஹ் மனித வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இறைவனின் வசனங்களின் மூலமாகவே நீக்கிவிட முடியும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். எனவே எந்தெந்த வீடுகளில் எல்லாம் யாசின் ஓதப்படுமோ, பக்ரா ஓதப்படுமோ, சூரத்துல் முல்க் ஓதப்படுமோ, வாக்கியா ஓதப்படுமோ, கடைசி 2 சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக் நாஸ் ஓதப்படுமோ, வெளியிலே செலவழிக்கிற பல்லாயிரம் ரூபாய்கள் மிச்சம். நிச்சயமாய் திருக்குர்ஆன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ளடக்கியது. உலகத்தில் அல்லாஹ்வை எப்படியெல்லாம் திக்ர் செய்வார்கள். உலகத்தில் ஆகச் சிறந்த திக்ர் என்பது திலாவத்துல் குர்ஆன். யாராவது ஒருவர் நீண்ட நேரம் திக்ர் செய்கிறார், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது லா இலாஹ என்னமோ திக்ர் செய்கிறார். திக்ர் செய்துவிட்டு துஆ செய்துவிட்டு மூடுகிறார். ஒருவர் திருக்குர்ஆனை ஓதினார், அவர் துஆ செய்யவில்லை, ஓதி முடித்து விட்டு கிளம்பி விட்டார். துஆ கண்டிப்பாக கபூல் ஆகிற நேரம், ஆனால் ஓதவில்லை. சில ஹதீசுகளில் வருகிறது, திக்ரின் மஜ்லிஸ்களில் கேட்டு பெறுகிற துஆக்களின் பலன்களை 2 மடங்கு கேட்காமல் ஆனால் குர்ஆன் ஓதியவருக்கு தருவான் என்று வருகிறது ஹதீசுகளில். அந்த அடிப்படையில் குர்ஆனும் கையுமாகவே இந்த உம்மத்து கழிக்க வேண்டிய ஒரு பொன்னான மாதம். நாம் இப்போதுதான் முதல் வாரத்தில் இருக்கிறோம். முந்திய 10 குர்ஆன் கொஞ்சம் நன்றாக ஓத வேண்டும், 2வது 10 வேகம் எடுக்க வேண்டும், 3வது 10 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு குர்ஆனை ஓத வேண்டும். இந்த மாதத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த குர்ஆனை கையில் எடுங்கள், குர்ஆனை ஓதுங்கள். அல்லாஹ் எல்லா விதமான கைரு பரக்கத்துகளையும் தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய இந்த மாதத்தை குர்ஆனால் கண்ணியப்படுத்தி குர்ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் உயர்வு பெற்ற மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்குரியவர்களே, புனித ரமதானில் எல்லாரும் பன்மடங்கு நன்மை என்பதால் ஜகாத்து தொகைகளை வழங்குகிற நேரம். நம்முடைய இங்கு நடைபெறுகிற மதரசாவில் சுமார் 200 மாணவர்கள், அவர்களுக்கான ஆண்டு செலவு பல லட்சங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான பற்றாக்குறை வருஷத்தினுடைய கடைசிகளில் ஏற்படுவதுண்டு. நீங்கள் வழங்கக்கூடிய ஜகாத்து சதகா நன்கொடைகளில் தான் அது நடக்கிறது. பல நல்ல உள்ளங்கள் ஒரு மாணவருக்கு ரூபாய் 60,000 என்கிற அடிப்படையிலே நிறைய பேர் இந்த மஹல்லாவிலே சில பேர் வழங்குகிறார்கள். தொடர்ந்து அந்த தொகைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதல்ல, உங்களால் முடிந்த அளவு ஜகாத், சதகா, ஹிபா, ஹதியா, நன்கொடை எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கான முதல் தகுதியிலே மதரசாக்கள் இருக்கிறது. எனவே உங்களுடைய உயர்ந்த நன்கொடைகளை மிகச் சரியாக செலவழிக்கும் எண்ணம் உள்ளவர்கள் மதரசாவிற்காக நிதி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலேயும் நினைவூட்டப்பட்டது போல பள்ளிவாசலில்